ஹாஃப் இயர்லி லீவ் விட்ட தேர்ட் டே நேற்று ஃபுல்லாக வீடு க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி ஊர் சுற்றி ஷாப்பிங் பண்ணால் தானேங்க சரியாக இருக்கும். அதுக்காக ஈரோடு கிளம்பிட்டோம். நானும் சன்சி 2 பேருமே. சுகஸ்தியை கொண்டு வந்து அம்மா வீட்டில் விட்டுட்டு நானும் சன்சியை மட்டும் ஈரோடு வந்துட்டோம். நம்ம ஆஃபீஸ்க்கு ஒரு கரண்ட் அடுப்பு வந்து தேவைப்பட்டுச்சு டீ காஃபி எல்லாம் வைக்கிறதுக்காக. அதனால் ஒரு நார்மலான ஒரு கரண்ட் அடுப்பு வந்து ஒன்று வாங்கிட்டோம். தைப்பொங்கலுக்கு பிள்ளைங்களுக்கெல்லாம் கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக பாத்திரம் வாங்கலான்னு பாத்திர கடைக்கு வந்தேன். கொடுக்குற கிஃப்ட்டு அலமாரியில் போட்டு வேஸ்ட்டாக வச்சுருக்கிற மாதிரி இல்லாமல் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருந்தால் பரவாயில்ல அப்படின்ட்டு இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சரை பெட்டி தான் வந்து சூஸ் பண்ணேன். அது எல்லாமே வெயிட் போட்டு வாங்கியாச்சு. அப்படியே கரண்ட் அடுப்பில் காஃபி வைக்கிறதுக்கு குண்டா டம்ளர்னு எல்லா பொருளுமே வாங்கியாச்சு. எல்லாமே வாங்கினதுக்கப்புறம் என்ன வேலைங்க, சாப்பிட்றது தானே வேலை. போய் 2 பேரும் என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணிட்டோம். சன்சி எப்பவுமே பிரியாணி லவர் தான். எங்கே போனாலும் பிரியாணின்னு பிரியாணி தான் சாப்பிடுவா. சரி, அவள் பிரியாணி வாங்காட்டி நான் வந்து ஒரு சிக்கன் ரைஸ் வந்து வாங்கிட்டேன். அப்படியே 2 பேரும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு சாப்பிட்டு வெளியில் வந்தால் மழைங்க, நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே ஒரு 1/4 மணி நேரம் போல் சாப்பிட்ட ஹோட்டல்லையே உட்காந்துருந்தோம். ஓரளவுக்கு மழை விட்டுச்சு. சரின்னு வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு. நம்ம ஈரோடு போயிட்டு ஷாப்பிங் பண்ணிட்டு சாப்பிட்டு வந்தோம். குட்டீஸ் எல்லாம் வீட்டில் பொக்குன்னு போயிடும் இல்லைங்களா, அதனால் அவங்களுக்கெல்லாம் வரும்போது பப்ஸு ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு.